ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஆல்சோ வெல்கம் டு அவர் ஹோம் டூர். எல்லோரையும் உங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். ஆமாங்க, இந்த இந்த ஸ்டெப்ஸ் வழியா அப்படியே நம்ம வீட்டுக்கு ஏறி வந்துட்டோம்னா நம்ம வீடு வந்துடும். இந்த வீட்டோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெளியில தெரியிற அந்த பூல் வியூ தான். அதுக்காகவே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி தான் நாங்கள் வந்து ரெண்டல் கொடுக்குறோம். அந்த பூல் வியூக்காக எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, கொடுத்து தான் ஆகணும். ஸோ நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அமெரிக்காவில் உள்ள வாடகை வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எங்களோட ரெண்டல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மந்த்லி $1,500 கொடுக்குறோம். ஆக்சுவலாக 1,500 இன்ட்டு இன்னைக்கு ரேட்டு வந்து 86. 1,500 இன்ட்டு 86ன்னு போட்டு பாருங்கள் எவ்வளோ ரேட் வருதுன்னு பாருங்கள். ஒரு மாத வாடகை. அது இல்லாமல் நாங்கள் வந்து வாட்டருக்கு தனியாக, நாங்கள் போடுற குப்பை இருக்குல்ல அந்த ட்ராஷுக்கு தனியாக, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி தனியாக. இது இல்லாமல் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே சேர்த்து இது ஒரு $300 வரும். ஆக மொத்தத்தில் $1,800 வந்தோம். இதுதான் எங்கள் வீட்டோட ப்ரொசீஜர். இங்கே உள்ள வீடோட ப்ரொசீஜர் இப்படி தான். இதுதான் எங்கள் வீட்டோட ஹால். இதில் எங்களுக்கு தேவையான ஐட்டம் சோஃபா, டிவி அப்படி இப்படின்னு கொஞ்சம் வாங்கியிருக்கோம். டிவி கூட இப்போ தேங்க்ஸ் கிவிங் டே வந்துச்சுல, அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் வாங்கினோம். நாங்கள் ஃபிப்ஸ் பிராண்ட் வாங்குறனால அதில் வந்து எந்த ஆஃபருமே கொடுக்கல. அதனால நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் டேக்கு ஏமாந்து போயிட்டோம். ஓகே, பிராண்டடாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 55 இன்ச்சு டிவி வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினோம். அண்டு சோஃபா, இந்த டைனிங் டேபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டோம். அண்ட் நம்ம இப்போ அக்கா போகிறது பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு மேலே அவனுக்கு பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், அப்புறம் மேலே ஃபுல்லும் கொஞ்சம் கபோர்டு, இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்கும், ஸ்பேஸியாக தான் இருக்கும். பட் ஆளுங்க நிற்க முடியாத ஒழிய நமக்கு தேவையான திங்ஸை வைக்கிறதுக்கு ஓகே தான். அப்புறம் அப்படியே அடுப்புக்கு ஆப்போசிட்லே அப்படி இருந்துட்டு அப்படி திரும்பினோன்னா பாத்திரம் கீழே வந்து டிஷ்வாஷர் மிஷினு, மேலே வந்து சும்மா ரஃப்புக்கு கழுவுற மாதிரி 2 சிங்க்கு ப்ளஸ் வாட்டர் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார்மல், அதாவது சம்மரில் நார்மல் வாட்டரும், வின்டரில் வந்து ஹாட் வாட்டர் இல்லாமல் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ இதில் வந்து 2 பைப்பு வந்து இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே கபோர்டு ஒர்க். இதில் நமக்கு இப்போ திங்ஸ் வைக்கிறதுக்கு சொல்லவா வேணும். நல்லவன், கெட்டவன், வல்லவன் எல்லாரையுமே போட்டு அடைக்கிறது தான் நம்மளோட வேலை. இது பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரு. நான் வந்து இதை டெய்லி யூஸ் பண்ணுறேன். என்னோட தெய்வமாக இதை நான் கருதுகிறேன். அழகாக நான் வந்து யூஸ் பண்ணுற வெசல்ஸை வந்து ஒரு ரஃப் வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுவே லிக்யூடு எல்லாத்தையுமே ஊற்றி இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுவே அழகாக கழுவி ட்ரை பண்ணி நமக்கு கொடுத்துரும். அதனால டிஷ்வாஷருக்கு ஒரு பெரிய வணக்கம். கண்டுபிடித்தவருக்கும் அது ரொம்ப பெரிய வணக்கம். ஆமாம், அது இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அது இல்லைன்னு சொல்கிற மாதிரி டிஷ்வாஷரே எனக்கு ரொம்பவே பெருசாக ஹெல்ப் பண்ணுது. அப்பாடா! ஆமாம். அதே மாதிரி நம்ம வந்து பால்கனி வியூலையும் பூல் வியூ தெரியும். அதாவது அந்த பால்கனி நான் காமிச்சேன். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் பார்த்தோன்னா இங்கே வந்து வெயில், அதாவது வெளியிலலாம் காய போட முடியாது. வெயிலும் அந்தளவுக்கு இருக்காதனால வின்டர் டைம்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரையர் தனியாக இருக்கும், வாஷர் தனியாக இருக்கும். வாஷரில் போட்டு துவைச்சும் அதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் துவைச்சி. இது எடுத்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆகும். இதை எடுத்து தனியாக இதுக்கு தனியாக போட்டு, இதுக்கு வந்து இந்த ஸ்மெல்லுக்கு தனியாக நாங்கள் ஒரு பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி, அதுக்கு தனியாக லிக்யூடு, இதுக்கு தனியாக அந்த லிக்யூட் கிடையாது, இங்கே பார்ட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது பார்ட்ஸ் தான் தெரியும்ல, அது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நமக்கு ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரையருக்கு. அண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ரு, கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர் ரெண்டு பைப்புமே இங்கே இருக்கும். அந்த வாஷிங் மிஷினுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் இவ்வளோ தான் கேப்பு. அதாவது 2 கையையும் வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுப்புக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் இவ்வளோ தான் கேப்பு. இது மட்டும்தான். நான் சமைச்சிட்டு இருந்து ஃப்ரிட்ஜை தொட்டு பார்த்தோன்னா அப்படியே அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். அதனால இந்த ஓரத்தில் உள்ளதை ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இந்த 2 அடுப்பையுமே பார்க்க 4 அடுப்பு இருந்தாலும் நான் எனக்கு ஏதோ அந்த சைடில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். அப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூஜை ரூம்.
நாங்களா ஒரு ஒரு பாக்ஸ் ஒண்ணு ரெடி பண்ணி, கொண்டு வந்திருக்க ஜாமாவெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணி, எங்க வீட்டு குலதெய்வம், பிறந்த வீடு, புகுந்த வீடு எல்லா குலதெய்வத்த வச்சு சாமி கும்பிடுறதுக்காக. நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும் இல்லையா? அதுக்காக ஒரு தெய்வத்த வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். கொஞ்சம் போக போக கொஞ்சம் வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அதாவது டோர் வச்சு க்ளோஸ் பண்ற மாரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல போயிட்டுருக்கு. அண்ட் இங்க உள்ள பின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். அது பக்கத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸே மதிக்காத மாதிரி ஒரு ஆன், ஆஃப் எந்த சுவிட்சுமே இருக்காது. ஸோ நம்மளே பிளக் பாயிண்ட்ட போட்டு அப்படியே கழட்டிக்கணும். ஆமா. ஷாக்லாம் அடிக்காதா, ட்ரிப் அடிக்காதா அப்படியா அப்படின்னாலும், அப்படிலாம் அடிக்காது போல அதனால தான்ப்பா வைக்கல. இது பார்த்தீங்கன்னா, அ ஹீட்ரு. ஆ ம வெயில் அதிகமா இருக்க நேரத்துல ஏசியா யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் குளிர் அதிகமா இருக்கும்போது, அதையே அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ற மாரி ஹீட்டராவும் யூஸ் பண்ணிக்குவோம். அ டோட்டலா ரூமு, பாத்ரூமு, டாய்லெட் ஹோல் வீடுக்கே டாய்லெட் வரைக்கும் ஹோல் வீடுக்கே இருக்கிற மாதிரி வென்டிலேஷன் யூஸ் பண்ணிக்கிற மாரி, அங்கங்க வென்டிலேஷன் குடுத்துருப்பாங்க. இங்க மெஷின் வந்து அதாவது ரூமுக்குள்ள வென்டிலேஷன் தனியா, ஒரு ஒரு இடத்துக்கும் வென்டிலேஷன் இருக்கும். அதனால எங்களுக்கு வந்து அதிக குளிர்னாலும், அதிக வெயில்னாலும் வெளில போனா தான் பிரச்சனை ஒழிய, வீட்ல இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாரி இது ஒரு அதாவது 2 பெட்ரூமும், ஆம் 1 டாய்லெட் இருக்க மாரி தான் நாங்க வீடு சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரூமு. ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குற மாரி ஒரு ரூமு, கொஞ்சம் டாய்ஸ் வச்சு பிள்ளைங்க விளையாடுற மாதிரி. 10 பிளஸ் ஒரு சின்ன க்ளாசெட். அவ்வளோதான். இது இவ்வளோதான் க்ளாசெட்டு. இதுல வந்து இவங்களோட ட்ரெஸ்ஸ வச்சுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இந்த வாளுங்க 2 விளையாடுற மாரி கொஞ்சம் டாய்ஸ் ரூமாவும் இது கொஞ்சம் வச்சிருக்கோம். இதுதான் வென்டிலேஷன். இப்படிதான் ஒரு ஒரு இடத்துலயுமே இருக்கும். இங்கேருந்து ம் ஏசினாலும் ஏசி, ஹீட்னாலும் ஹீட்ரு. இங்க வீடுன்னு இல்ல. ஹாலு, ச்சீ வீடுங்க மட்டும் இல்ல. காருக்கு, இல்ல வெளிய நாங்க எந்த கடைக்கு போனாலும், ஸ்கூலு, அதாவது எந்த இடத்துக்கு அதாவது வெளியில நடமாடும்போது மட்டும் தான் எங்களுக்கு குளுர் தெரியும். மத்தபடி எந்த இடத்துக்கு போயிட்டாலும், இங்க எல்லா இடத்துலயுமே இதே மாரி டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணுவாங்க. அண்ட் இங்கிட்டு ஒரு டோர் இருக்கு. அதே மாரி அந்த சைடும் ஒரு டோர் இருக்கும். இந்த இடத்துல அது வந்து ஒரு டோர். டாய்லெட்டுக்கு வந்து 2 சைட்லயுமே போய்க்கிற மாரி டோர். இதுதான் வந்து டாய்லெட்டுக்குள்ள உள்ள அந்த மிரர். வீட்டுக்குள்ளேயே இந்த ஒரு மிரர்ல வச்சு தான் ஒரு மிரர் மட்டும் தான். இது பார்த்தீங்கன்னா, ரூமோட கிளாசெட்டு. இது வந்து வாக்கிங் கிளாசெட். அது வந்து சின்னதா இருந்துச்சா, அது வந்து கிளாசெட்டு. இது வந்து நடந்து போயி ட்ரெஸ் எடுக்கிற மாரி இருக்காம். அதனால இதுக்கு பேரு வாக்கிங் கிளாசெட்டாம். அதே மாரி இருக்கிற திங்ஸ் இங்க உள்ளவங்க எல்லாருமே ஹேங்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மடிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. ஸோ வந்து அப்படியே துவைப்பாங்க, ட்ரையர்ல போடுவாங்க. அத அப்படியே ஹேங்கர்ல போட்டு அம் அப்படியே மாட்டிருவாங்க. ஹேங்கர் பார்த்தீங்கன்னா, இப்படிதான். இது ஃபுல்லுமே ஹேங்கர் மாட்டியிருக்கும். ஸோ நமக்கு ஹேங்கர் செட் ஆகாது. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து எடுத்து மாட்டிட்டு இருக்கிறதுக்கும் தெரியாது. எல்லாத்தையும் அள்ளி போட்டோமா, மடிச்சோமா, அதாவது அந்தந்த இடத்துல வச்சோமா அப்படின்றது தான் நமக்கு செட் ஆகும். ஸோ அந்த மெத்தட்லயே நாங்களும் ஒரு புக் ஷெல்ஃப் மாரி ஒண்ணு வாங்கி, அத அரேஞ்ச் பண்ணி அதோட திங்ஸ் எல்லாம் நாங்க அரேஞ்ச் அதுக்குள்ள செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா. இங்கேயே ஒரு டோரு, டாய்லெட்டுக்கு ஒரு டோரு, பிளஸ் கிளாசெட்டுக்கு ஒரு டோரு. ரூம்லேருந்து பார்த்தா 3 டோரு தெரியிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எங்க பார்க்க போறோம்னா, பாத்ரூம் தான். இங்க ஒரு பாத் டப்பு. ஆமா. இங்க ஒரு பைப் இருக்கா? அப்புறம் டாய்லெட் பக்கத்துல வாஷ் பேஷன் இருக்கும். அதுல ஒரு பைப்பு. பிளஸ் கிச்சன்ல ஒரு பைப் இருக்கா? 3 பைப்பு தான். ஹோல் வீட்டுக்கே. வேற எங்கேயுமே தண்ணிக்கு வேல இல்ல. ஏன்னா இது ஃபுல்லுமே வுட்டால செஞ்ச வீடு தான். ஏன்னா, இந்த வின்டர் அதிகமா இருக்கு. சம்மருமே ரொம்ப வெயிலா இருக்கும். ஸோ இத வந்து தாங்குற மாரி இருக்கிறது வந்து வுட்டால இருந்தா மட்டும் தான் செட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு தான். கீழ தர எல்லாமே. இதே மாரி பக்கத்துல வந்து டாய்லெட் டிஷ்யூ இருக்கும். பக்கத்துல வந்து இந்த இந்த டாய்லெட் ஓசு பார்த்தீங்கன்னா, இது நாங்களாவே நாங்க வீட்டுக்கு வந்தம்போது இது இல்ல. நாங்களாவே வாங்கி இத செட் பண்ணியிருக்கோம். நமக்கு நம்ம கல்ச்சருக்கு இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து இந்த ஓஸ வந்து நாங்களாவே இது வந்து ஆக்சுவலா வால்மார்ட்லயே கிடைக்குது. இது நம்மளே வீட்ல செட் பண்ணிக்கலாம். அதனால நாங்களே இத பார்த்து செட் பண்ணிட்டோம். இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, வாஷ் பேஷனுக்கு கீழ உள்ள அந்த 2 ட்ராவ மட்டும் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து சும்மா டெம்பரவரிக்காக தான் இருக்கு. அதுக்கு கீழ உள்ள எல்லா கபோர்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த டோர்லயுமே அ பேக் சைடு 2மே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர மட்டும் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளதான். இதுதான் எங்க வீட்டோட கவலை.
ஆமாங்க. ஹோம் டூரே ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலா நம்ம டெய்லி ரொட்டீனா யாரையுமே பார்க்காம அப்படியே ஒரு ரொட்டீன் லைஃபா போயிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட ஒரு ஒரு நெறைய விஷயங்கள் ஷேர் பண்றது, ஹஸ்பண்ட் பேசுறதா இருக்கட்டும், நம்ம பேசுறதா இருக்கட்டும், அவங்க நம்மள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், குழந்தைங்க அந்த குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ரேரு. ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் இது நடக்கும். நம்ம இந்தியாவா இருந்துச்சு அப்படின்னா, பக்கத்து வீட்ல பார்ப்போம், எதித்த வீட்ல பார்ப்போம், ஒரு ஃபங்ஷனுக்கு போவோம். அந்த மாரிலாம் இருக்கும். பட் இங்க வந்து அந்த மாரிலாம் அதாவது ரொட்டீன் ஒர்க் தான். காலைல எந்திரிச்சோமா, குழந்தைங்கள அனுப்பிச்சோமா, ஆஃபீஸ் போனாங்களா, வந்தாங்களா, ஈவினிங் டின்னர் பண்ணோமா, சமைச்சோமா, தூங்குனோமா, திரும்ப காலைல எந்திரிச்சோமா, இப்படியே தான் ரொட்டீன் போயிட்டு இருக்க நேரத்துல, இது மாரி யாராவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் வர்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்லாருக்கும். டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஏதாவது லஞ்சுக்கு தான் கூப்பிட்டுருந்தது. ஸோ நாங்க என்ன செய்றோம் அப்டின்னா, மட்டன் மட்டன் குழம்புக்காக மட்டன் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இங்க வந்து மட்டன் வந்து ஒ ஓரளவு ஒரு 90% ஃப்ரெஷ்ஷாவே தான் இருக்கும். ஒரு 4 நாள் தான் 4 நாள் டேட் வச்சு தான் குடுப்பாங்க. அதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கங்க அப்டிங்கிற மாரி தான் குடுப்பாங்க. அத நான் மஞ்சள், உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நண்டு உயிர் நண்டாவே கிடைக்கும். அத பத்தி எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்லாவும் இருக்கும். பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே நாங்க வந்து எங்க வீட்லேருந்து அப்படி போயிட்டோம்னா, ஒரு 10 நிமிஷம் தான் கடலு. ஸோ கடல்லேருந்து புடிச்சிட்டு போறவங்கள்ட்ட தான் நாங்க எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்ட்டு, அப்படி இருந்த இந்த சாப்பிடுற வேலைய மட்டும் எனக்கு சிக்கல பார்த்தா வந்து போதும் நித்திக்கு. நீ சாப் இப்படி வாங்க வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். எனிவே ஏதோ நாங்க ஒரு அமெரிக்கால இருந்தாலும், நாங்களும் ஏதோ சாப்பிடுறோம்டா அப்படிங்கிறனால, எங்களுக்கு வந்து அந்த மாரி ஆசைகள் அதாவது மீனே கிடைக்கல, நண்டே கிடைக்கல, சாப்பிடவே முடியல அப்படின்னு இல்லாததுக்கு ஏதோ எனக்கும் கிடைக்குது அப்படிங்கிற மாரி இருக்கும். அ ஓகே தான் ஃப்ரோசன் ஃபுட்ட வாங்கி சாப்பிடுறதுக்கு ஏதோ ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்களே ஃபீல் பண்ணி நாங்களே சாப்பிட்டுப்போம். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 60% 70% ஓகே தான். சீ ஃபுட் ஐட்டத்த பொறுத்தவரைக்கும். நான் வந்து இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, மட்டன் குழம்பு வச்சு, நண்ட வந்து கிரேவி வச்சுட்டு, மீன வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம் அப்படிங்கிற பிளான்ல தான் சமைச்சிட்டுருக்கேன். பட் அவுட்புட் வந்து எது என்னவா வருதுங்கிறது தெரியல. ஸோ பிளான் பண்ணி சமைச்சிட்டுருக்கோம். நாங்க வந்து இங்க வந்ததுலேருந்து ஊர்லயும் இந்தியாலயும் சரி, இங்க வந்து சரி சாதத்த வடிக்கிறது தான் பழக்கம். இந்த குக்கர்ல வைக்கிறது எங்களுக்கு ஆக்சுவலா செட் ஆக மாட்டேது. அ அ அது தண்ணி அளந்து ஊத்தி, அதுக்கு தகுந்த மாரி சாதத்த வச்சு, அப்புறம் அது பொங்கி ஊத்தி, அப்புறம் கரெக்ட்டா குக்கர டயத்துக்கு ஆஃப் பண்றது, அப்புறம் டயத்துக்கு எடுக்கிறது, அப்புறம் விசில் போனதும் எடுக்கிறது. அப்புறம் அது ஒரு ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு இந்த குக்கர் ப்ராசஸ். ஸோ தண்ணிய ஊத்துனோமா, தண்ணி கொதிச்சோனே சாதத்த போட்டோமா, சாதம் வந்து கொதி நெறையா வந்தோனே ஸ்லோல வச்சோமா, உப்ப போட்டோமா, ஓகே பதம் பார்த்துட்டு வடிச்சோமா, ஓகே சாதம் வேல முடிஞ்சிருச்சுடான்னு இருக்கும். இது வெந்துருச்சா? இன்னும் வேகலையா? நம்ம குக்கர கரெக்ட்டா எடுத்துட்டோமா? அப்படிங்கிற ஒரு இந்த டென்ஷன்லாம் இல்லாம இந்த சாதத்த வடிக்கிறதுங்கிறது எனக்கு வந்து வடிக்கிற சாதம் எனக்கு வந்து ரிலாக்ஸா ஓகேவா இருக்கு. அப்பாடா! அப்படின்னு. இன்னொன்னு நம்ம எவ்வளோதான் வீட்ல டெய்லி நம்ம சமைச்சுட்டு இருந்தாலும், ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம சமைச்சோம்னால, இந்த ஒரு படபடப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதுவே நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும். அந்த இதுல டென்ஷன்லயா என்னன்னு தெரியல, அப்படியே பானை ஃபுல்லா தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வச்சு அந்த சாதத்தையும் போட்டோம்னா, அது வெளில வந்துருச்சு. அதுக்குதான் கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு, சரி கொதிச்சு சரியா வரல அப்படின்னா நம்ம ஊத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அள்ளி வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்டு கிரேவி தான். அ ஓரளவுக்கு நம்ம நெனச்ச டேஸ்ட் ஓரளவுக்கு வந்துருச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு ஓகே நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. யாரா இருந்தாலும் டேரக்ட்டா சொல்லிற மாட்டாங்க. ஆனா நம்ம சமைச்சு சாப்பிடும்போது, நம்ம சாப்பிடும்போது நமக்கு தெரியும்ல டேஸ்ட்டு ஓகேவா அப்படின்னு. எனக்கு என்னமோ கறி குழம்பு அந்த அளவுக்கு செட் ஆன மாரி தெரியல. நண்டு கிரேவி செமையா இருந்துச்சு. அந்த சீ ஃபுட்டோட டேஸ்ட் எப்பவுமே அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சமைக்கிறத விட கொஞ்சம் ஒரு 5% 10% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நண்டு கிரேவி நல்லா இருந்துச்சு. மீன் ஃப்ரைக்கு என்ன மொளகா பொடி, உப்பையும் போட்டு தடவிட்டு எண்ணெயில எடுக்கிறது தானே அதுவும் ஓகே தான். இது பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு ஆம் எல்லாத்தையும் உப்பு போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு, கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டு, கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரும்போது, அதில மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கலந்தரிச்ச பொடி, கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டேன்.
எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த நண்டை போட்டு கொஞ்சம் பிரட்டி அப்படியே மூடி வச்சுருக்கேன் அவ்வளோதான். மற்றபடி இதில் பெரிய வேலைலாம் எனக்கு பார்க்கல. அடுத்து வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது குழம்பு கறி வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சு ஓரளவு இது ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வேகிற அளவுக்கு வேக ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு அப்புறம் சாதத்தை அப்படியே குழச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பை தூவிட்டு அப்படியே அதை மூடி வச்சுட்டோம்னா அது பாட்டு அங்கிட்டு அது வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம நினைக்கிறது, அதாவது இப்போ நண்டு கிரேவி பண்ணணும் அப்படின்னா நம்ம தொட்டு பார்க்கும்போது டேஸ்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதோட அது வேலை முடிஞ்சிடும். ஆனா அந்த ரிப்பேர் ஒண்ணு பாக்குறோம் பாருங்க, அது மாதிரி ஒரு தலைவலி வேற எதுவுமே இல்லை. நான் அப்படிதான் நினைப்பேன், சமைக்கும் போது சமைக்கிறது கரெக்டா வந்துட்டா போதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். வந்துட்டாங்க அக்கா 2 வால்குட்டீஸ் எல்லாம் வந்தாச்சு. வரும்போதே gift கையோட. நானும் நிறைய தடவை சொல்லிட்டோம், அண்ணா வரும்போது எதுவுமே வாங்கிட்டு வராதீங்க ப்ளீஸ்ண்ணா அப்படின்ட்டு. ஆனா பிள்ளைங்க வந்திருக்கும் போது அதுங்க ஆசையா நினைக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது வாங்கிட்டு தான் வருவாங்க. எப்பயுமே அடிக்கடி வந்திருக்காங்க, வாங்கிட்டு தான் வருவாங்களா, அதை நம்ம வந்து சொல்லவும் முடியாது. பிள்ளைங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் லாக் இல்லையா? எனக்கு வந்து இதே மாதிரி அறந்தாங்களே ஒரு அக்கா இருக்கா, அவங்களும் அப்படிதான். அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது டாய்ஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க. டாய்ஸு ஃப்ரூட்ஸு இது மாதிரி தான் அதான் வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறணும். யாரும் இப்போ நாங்கள் ஹேபிட்டும் பண்ணுவோம், இதுதான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். எப்படின்னா இப்போ ஒரு கடை, இப்போ டார்கெட் வால்மார்ட்ல ஒரு $50 gift கார்டு வாங்கிட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கு தேவையானது. இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் யார் காசு வச்சு கொடுக்குறோம்ல, அது அவங்க ஏதாவது வாங்கிட்டு போங்கிற மாதிரி. அது மாதிரி நம்ம வந்து gift கார்டாவே கொடுத்துறது, அவங்க வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி. அந்த மாதிரி gift கார்டை தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிறது. இவங்க வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீச் டாய்ஸு, வாட்டர்லேயே சொன்னோமா பக்கத்துலேயே பூல் இருக்கிறனால இது ஓகே ஒத்தர டாய்ஸ் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. விளாண்டு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 12-1 மணி போல் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் போகும்போது ஒரு 6 o'clock இருக்கும். வந்துட்டு எல்லாம் பேசி இருந்துட்டு நடுவில் எதையும் நல்லா வீடியோ எடுக்க முடியல. வர்றது பரிமாறுறது அப்புறம் அவங்களோட பேசிட்டு இருக்கிறது இப்படியே போயிருச்சு. நடுவில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதான், கிளம்பிட்டாங்க. இது வந்து எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் சைடு, இந்த சைட்லேருந்து வந்துக்கலாம். நான் காமிச்சது வந்து பேக் சைடு. இதுதான் எங்களுக்கு பக்கம் ஆக்சுவலாக. இங்கே பார்க் பண்ணிட்டு இப்படியே ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து இந்த வே யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இங்கே நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு ஆமாம் அவ்வளோ வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து அந்த ஊரில் சுற்றி வந்து பின்னாடி ஏறுற மாதிரி இருக்குமா, அதனால நாங்கள் அந்த சைடு எடுத்துக்கிட்டோம். வந்து இந்த கோவிலில் இருக்கும் போது தானே இந்த டெஸ்லாவில் உள்ள டிஸ்பிளே ஆச்சரியமாக பார்த்தோம், எவ்வளோ பெரிய டிஸ்பிளே. ஆப்போசிட்டில் ஷெட்டு தெரியுதுல, கார் ஷெட்டு தெரியுதுல, அது மாதிரி தான் நாங்களும் கார் ஷெட்டு தனியாக பே பண்ணியிருக்கோம். அது வந்து மந்த்லி $40. அதிக மழையும் அதிக வெயில், அப்போ வந்து இந்த பனிமழை அந்த மாதிரிலாம் நிறையா பெய்யும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. அதிக காற்று இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால கார் புதுசாக வேற வாங்கியிருக்கோம். அப்படி ஷெட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா $40 பே பண்ணி அதையும் வேற ஷெட்டில் போட்டிருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த சைடு ஷெட்டும் வேற கிடைக்கல, அந்த சைடு தான் கிடைச்சிச்சா. ஸோ அங்கேயே நீ பண்ணிட்டு அப்படியே வர மாதிரி நாங்கள் பேக் சைட்லேருந்து தான் வரோம். அந்த பூல் வியூ காமிச்சேன்ல அந்த சைடு தான் நாங்கள் வருவோம். அதுதான் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படி சூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போதான் கொடுக்குறாரு போல கையில். அவ்வளோதான், பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த டேவே வந்து அப்படியே ரிலாக்ஸாக ஜாலியாக ஒரு இந்தியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி, நம்ம ரிலேட்டிவ்ஸ் பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலாக இருக்கும். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.